ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேட் அண்ட் டெக் வித் வேதா. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் பார்ட் 7 லெக்சர் சீரீஸில் வந்து இன்றைக்கி இருக்கும். நம்ம பார்க்க போகிற டாபிக் இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல். ஸோ இவி எபிட்டா அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அதை வச்சு நம்ம டார்கெட் ப்ரைஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல், அதாவது ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 3 to 5 இயர்ஸில் அந்த ஸ்டாக் என்ன ரேஞ்சில் இருக்கும், ஸோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது, எக்ஸாக்டாக என்ன டார்கெட் ப்ரைஸில் வந்து எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறது தான் இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 வேல்யூ வந்து முக்கியமான வேல்யூ. ஸோ ஒன்று வந்து எக்ஸ்பெக்டட் எபிட்டா அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஃபோர்காஸ்டட் இவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் எபிட்டா அண்ட் ஃபோர்காஸ்டட் இவி வச்சு தான் வந்து நம்ம இந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி லெக்சரில் வந்து எபிட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். எபிட்டா இதில் கரண்ட் எபிட்டாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கரண்ட் இயரில் வந்து என்ன எபிட்டா வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது தான் கரண்ட் எபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் ரேட் ஆஃப் எபிட்டா அப்படின்னா, இப்போ போன வருஷம் வந்து எபிட்டா வேல்யூ 10ன்னு இருந்திருக்கு, இந்த வருஷம் வந்து 20 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அதோட க்ரோத் ரேட் வந்து நம்ம வந்து 20% அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் வந்து க்ரோத் ரேட் அண்ட் கரண்ட் எபிட்டா வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் எக்ஸ்பெக்டட் எபிட்டா வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஃபோர்காஸ்டட் இவி, அதாவது இவிங்கிறது என்டர்பிரைஸ் வேல்யூ. யாராவது இந்த வீடியோஸ் இவி எபிட்டாவை பற்றி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்க்கலாம். ஸோ ஃபோர்காஸ்டட் இவி அப்படிங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இவி எபிட்டா ரேஷியோ கால்குலேட் பண்ணுற சேம் ஃபார்முலா, என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை எபிட்டா. இது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்பெக்டட் எபிட்டா வந்து அடிஷ்னலாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வேல்யூஸை பேஸ்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கான ஃபோர்காஸ்டட் இவி எபிட்டா அண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நான் இந்த எக்ஸல் ஷீட்லையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸல் ஷீட்டும் உங்களுக்கு நான் லைவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கடைசியில் டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்காஸ்டட் இவி, அதாவது நம்ம இந்த ஃபார்முலா வச்சு இங்கே கால்குலேட் பண்ண ஃபோர்காஸ்டட் இவி டிவைடட் பை ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு டார்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிற டேட்டா வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதே டார்கெட் ப்ரைஸை நம்ம ஒரு கம்பெனியை வந்து பேஸாக எடுத்து, ஸோ அவங்களோட பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் டேட்டாஸ் வச்சு நம்ம இந்த கால்குலேஷன்ஸை எக்ஸாக்டாக எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது இந்த எக்ஸல் ஷீட் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு போகலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த எக்ஸல் ஷீட். ஸோ இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடலில் நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் 2015 அன்டில் 2020 வரைக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 2012 2020 வரைக்கும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம டோட்டலாக எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இவி எபிட்டா ரேஷியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அட் 6 to 10% வந்து எப்போ 6 to 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து இவி எபிட்டா ரேஷியோ எப்போ இருக்குதோ, ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் உங்களோட அட்வைசர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். என்னோட வியூ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயர் 2012 2013 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6.57 6.63 8.87 8.84 இந்த ரேஞ்சஸ்லாம் இது இருந்திருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நான் இந்த இடத்துல 5 இயர்ஸ்க்கு வந்து இவி எபிட்டா ரேஷியோவோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த க்ரோத் ரேட் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் தட் க்ரோத் ரேட்டு நான் வந்து டார்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2015 வந்து நான் எடுத்திருக்கேன் 8.54 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து 2016 8.89. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவி எபிட்டா ரேஷியோ வந்து 8.89. எபிட்டாவோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 53,933. இது எல்லாமே வந்து வேல்யூஸ் இன் க்ரோர்ஸில் இருக்குது. ஸோ என்டர்பிரைஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 42,41,25 அப்படிங்கிற ஒரு வேல்யூவில் வந்து இருக்குது. அதாவது 4,24,125 அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த என்டர்பிரைஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவி எபிட்டா ரேஷியோ
2016 வந்து 8.89 இருந்திருக்கு. எபிட்டா வந்து 2012 40,702 இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு க்ரோத் ரேட் வேணும். இந்த க்ரோத் ரேட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 2016 அண்ட் 2012. ஸோ இந்த எபிட்டா வந்து எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு, அதாவது 40,702லேருந்து 53,993 இந்த க்ரோத் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே பண்ணியிருப்பேன். C6 அதாவது C6 மைனஸ் C8. ஸோ இதோட க்ரோத் வேல்யூ கிடச்சிருமா நமக்கு, டிவைடட் பை சேம் C8. ஸோ இந்த C8 மறுபடியும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த 33% அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த எக்ஸ்பெக்டட் எபிட்டா, அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இந்த எபிட்டா வந்து இப்போ 2016 53,933 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 2021 இந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா C6 வேல்யூ ப்ளஸ் C6ஓட வேல்யூ இன்ட்டு 33%, அதாவது இதோட 33% நான் திருப்பி எடுத்திருக்கேன். அதாவது இங்கே 2012 2016 வந்து அது 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதால ஸோ சேம் 33% ஆன் அசம்ஷனில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டட் எபிட்டா வந்து நமக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு 71,465 அந்த பாயிண்ட்ஸ் வந்து விட்டுருங்க. ஸோ 71,465 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து எக்ஸ்பெக்டட் எபிட்டா வந்து இந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்காஸ்டட் இவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோர்காஸ்டட் இவிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் C5. ஸோ C5ல வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் வேல்யூ இருக்குது டிவைடட் பை எபிட்டா ஆன் 2016. அதாவது நம்ம இப்போ கரண்ட் இயர் ஆன் 2016 இருக்கோன்னு வச்சுப்போம். நம்ம 2020 வந்து அதாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ணி 2020 நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கேல்குலேஷனில் நான் ஜஸ்ட் பேஸாக கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஆன் 2016ஓட என்டர்பிரைஸ் வேல்யூ டிவைடட் பை எபிட்டா ஆன் 2016. ஸோ அது வந்து இன்டூ C10 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கேன், எக்ஸ்பெக்டட் எபிட்டா. ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் எபிட்டா, ஸோ இந்த மூணையுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 5,61,995 அப்படிங்கிறது தான் ஃபோர்காஸ்டட் ஈவியாக கிடைக்கிது நமக்கு. இந்த ஃபோர்காஸ்டட் ஈவி அண்ட் இப்போ இருக்கிற ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது 2016 இந்த கம்பெனிக்கு இருந்த ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து 324 crores ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு அவுட்ஸ்டாண்டிங் வேல்யூவாக. ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா டார்கெட் ப்ரைஸ் நம்ம 2016 இருக்கும். ஸோ டார்கெட் ப்ரைஸ் ஆன் 2020 என்ன ரேஞ்ச் வரும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணுறோம். ஆல்ரெடி பேசின மாதிரி தான் ஃபோர்காஸ்டட் இவி டிவைடட் பை ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 1734.39. இப்போ இந்த வேல்யூ எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ரிலையன்ஸ் வந்து 2016 என்ன ஷேர் ப்ரைஸில் இருந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. வாங்க அதுவும் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ ரிலையன்ஸ் ஷேர் நம்ம சும்மா இப்படி கொடுத்தோம் அப்படின்னாவே வந்துடும். ஸோ அதில் நான் என்ன பண்ணுறேன்னா பாஸ்ட் 5 இயர்ஸோட டேட்டா எடுக்கிறேன். ஸோ ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் 2016 400 to 500 ரேஞ்சில் வந்து ஸோ இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1880 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து 5/7/2020 வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஜஸ்ட் மிஸ்டேக் இது 5/7/2020, அதாவது போன சண்டே வந்து நான் இந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2020 1734 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து இது அட்டைன் ஆயிருக்கணும். பட் நமக்கு இதையும் தாண்டி போன வீக் வந்து 1787 அப்படிங்கிற ப்ரைஸில் இருந்துச்சு. அண்ட் இந்த வீக் நமக்கு 1880 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம இப்படி தான் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு கால்குலேட் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா இந்த இவி எபிட்டா ரேஷியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10% உள்ளே இருக்கும்போது நம்ம இந்த கால்குலேஷன் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஃபார் ஷோர் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 512,497 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸுக்கும் நம்ம இதுக்கும் பார்த்தீங்கன்னா 278% கிட்டத்தட்ட அது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நமக்கு 400 இருந்த வேல்யூ வந்து அதாவது 497 to 500 அந்த மாதிரி இருந்த ரேஞ்ச் வந்து நமக்கு இன்னைக்கு 1880 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து 1734 தான் அங்கே வந்து ப்ரெடிக்ட் ஆயிருக்கு. பட் மோர் தேன் தட் நமக்கு வந்து இந்த இடத்துல டார்கெட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு அட்டைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்படி தான் வந்து இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடலை வச்சு நம்ம நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து
அதோட ஷேர் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் அதர் டார்கெட் பாயிண்ட்ஸ், அதாவது லைக் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்த எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் செக் பண்ணிவிட்டு இஃப் ஓகே அப்படின்னா மட்டும் அன்டில் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து போவேனா. இஃப் ஓகே அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரோட அட்வைஸில் வந்து நம்ம இந்த இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல் வச்சு கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இவி எபிட்டா வேல்யூவேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் மோர் வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் வேதா சைனிங் ஆஃப். பாய்.